கானா லில்லி அதாவது கொட்டவாழை செடியை வந்து இது வந்து டிராஃப் வெரைட்டி. இதை வந்து நீங்கள் தொட்டியில் வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க, அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் இல்லாமல் சின்ன சின்ன தொட்டியில் வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி தொட்டியில் வைக்கிறதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுத்தாகணும். டிஏபி கொடுக்கலாம் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை 30 நாளைக்கு ஒரு தடவை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பூக்கள் பூத்து முடிஞ்சிருக்கும், அதாவது பூக்கள் பூத்து முடிஞ்சிருக்கும், இந்த மாதிரி ஒரு காய்கள் வரும் சின்ன சின்னதாக. அந்த மாதிரி நீங்கள் செடியை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச உடனே அடியில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கட் பண்ணிடணும், அடியோடு கட் பண்ணிடணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வர ஷூட்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக வரும். இதை பற்றி நீங்கள் இந்த கட் பண்ணுறதை பற்றி ஒரு சிலவங்களுக்கு கட் பண்ணுறது பிடிக்காத செடிகளை, ஆனால் வேறு வழி இல்லை. இந்த மாதிரி கானா லில்லி வந்து நல்லா ஒரு பூக்கள் அதிகமாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கட் பண்ணி தான் ஆகணும். எதனால்னா இது ஒரு ரைசோம் பிளான்ட், அதாவது கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிழங்குகள் விட்டு வளரக்கூடியது. ரொம்ப அதிகமாக அடர்த்தியாக டென்ஸ் ஆகிடுச்சுன்னா பூக்கள் வந்து கம்மியாயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு செடியெல்லாம் நீங்கள் வெட்டி விட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த செடிக்கு நல்லா வளர்கிறதுக்கு. கண்டிப்பாக ஃபெர்டிலைசர் முக்கியம், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த செடியில் பார்த்திங்கன்னா மாடு சாப்பிடும், ஆடு சாப்பிடும். அதிகமாக ஒரு சில விலங்குகள் எதுவும் சாப்பிடாது, வேறு எதுவும் இந்த முயலோ வீட்டில் இருக்கிறதுலாம் அதான் சாப்பிடாது. ஆடு மாடு மட்டும்தான் சாப்பிடும்.